கூட எப்பவும் நீங்க இங்கேயே தானே இருக்கீங்க. என் கூடயும் கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. ஏன்னா நீங்க இங்க ஒரு வாரம் தான் இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் நான் யார் கூட பேச போறேன்? இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்மளோட முத்தழகிய பிஎஸ்டி காரங்க கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க பாருங்க, உங்க கஷ்டத்தை என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீங்க என் ஊருக்கு வந்துட்டீங்கன்னா உங்க கஷ்டம்லாம் பறந்து போயிடும். தயவு செஞ்சு கொஞ்சம் அழாம இருங்க. அழுக வரத்தனடா செய்யும். பாவம், அந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாள்ல. ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு அழக்கூட இல்லைன்னா அப்புறம் வளர்த்ததுக்கு என்ன அர்த்தம்? யார் வராங்க?
போங்க, நிக்காதீங்க, போங்கப்பா. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. சார், அவங்க அங்க போயிட்டு இருக்காங்க. சார், அவங்க எல்லைக்கோட்டை நெருங்கிட்டாங்க. நெருங்கட்டும் விட, அவங்கள வரவேற்க தயாரா இருப்போம். ஓகே சார். சோல்ஜர்ஸ், கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க. என்னாச்சு சித்தப்பா? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நீ இங்கே உட்காரு. சரி சரி, நிக்காதீங்க, போங்க. நீங்க எனக்கு கொடுத்த வேலையை கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டேன். நம்ம ஆளுங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இந்நேரம் எல்லையை நெருங்கி இருப்பாங்க. அந்த எல்லையை அவங்க தாண்டிட்டாங்கன்னா நீங்க பாத்துக்குங்க. இங்க பாருங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட இந்த வேலையை அந்த ருத்ர பரமேஸ்வரனே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது.
நம்மளோட முத்தழகிய பிஎஸ்டி காரங்க கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. உனக்கு அந்த பிஎஸ்டி ஆபீசர் உதவி பண்ற மாதிரி நடிச்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நீ கீழே இறங்காத, நான் போய் பார்த்துட்டு வர்றேன். நீ இங்கே இரு. வணக்கம் ஐயா. என்ன விஷயம் ஐயா? ஏதாவது பிரச்சனையா என்ன? சோதனை போட வேண்டியிருக்கு. சோதனையா? என்னாச்சு சார்? என்ன திடீர்னு? நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல சார், நாங்கள் நேர்மையானவங்க சார். எங்கள் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு போய்கிட்டு இருக்கோம். இந்த ஊரில் தான் பொண்ணு எடுத்திருக்கோம். நாங்கள் எதையும் எடுத்துகிட்டு போகல சார். என்ன எடுத்துட்டு வந்தீங்க, என்ன எடுத்துட்டு போறீங்கன்னு நாங்க சோதனை போட்டு கண்டுபிடிக்கிறோம். சார் சார், கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. சார், இங்க எதுவும் இல்ல. சார், இங்க துணிமணிலாம் இருக்கு. சார், இங்கேயும் எதுவும் இல்ல சார். இங்கேயும் ஒண்ணும் இல்ல சார். பாத்தீங்களா, என் பேச்சை நம்பாம நீங்க பாட்டுக்கு சோதனை பண்றீங்க. ஐயா ஐயா, வேணா என்கிட்ட எல்லா பேப்பர்ஸும் இருக்கு, அதையும் காட்டுறேன். கொஞ்சம் இருங்க, அதை கொடுங்க. பாருங்க சார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தான் வச்சிருக்கோம். ஏய், தராத. சார், அதுல ஒண்ணும் இல்ல சார். அத நான் பாக்குறேன், தர. சார், அதுல பொண்ணோட துணிலாம் இருக்கு சார். அதெல்லாம் பார்க்க கூடாது சார். ரொம்ப தப்பு சார். வேண்டாம் சார். ஐயா, இதெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுத்த பொருள். அதை திறக்க கூடாது. திறந்தா அவசகுணம் ஆயிடும். இப்ப நீங்க அதை திறந்து பார்க்கணும்னா அந்த பொண்ணுக்கு தான் கெட்ட பேர் வரும். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஐயா, அங்க வேற என் பொண்டாட்டி ஆரத்தி தட்டை கையில வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பா. போக விட்டீங்கன்னா கொஞ்சம் புண்ணியமா இருக்கும். ஐயா ஐயா ஐயா, சொல்றத கேளுங்க. ஐயா, பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நில்லுங்க, எங்களை அவமானப்படுத்தாதீங்க. ஐயா, உங்க கால்ல வேணா. சித்தப்பா, வேண்டாம், சொன்ன கேளுங்க. ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. உங்களுக்கு யாரோ தப்பான தகவலை கொடுத்துருக்காங்க. நாங்க கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். எங்க கிட்ட ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. ஐயா, என் பேச்சில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் சொல்றேன்ல, அதுல பொண்ணோட துணி தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு ஆயுதமும் அந்த வண்டியில இல்லையா? கல்யாணங்கிற பேர்ல வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்குள்ள வரீங்க. சீருங்கிற பேர்ல ஆயுதங்களை கடத்துறீங்களா? இது துரோகம். உங்களை கைது பண்ணியே தீருவோம். ஐயோ இல்ல ஐயா, நாங்க அந்த மாதிரி தப்பான காரியங்களை செய்யறவங்க இல்லையா. நீங்க வேணும்னா அந்த வண்டியை விட்டுட்டு மத்த எல்லா வண்டியும் சோதனை பண்ணிக்கோங்க ஐயா. அந்த வண்டியை மட்டும் விட்டுருங்க ஐயா. நாகமாதேவி, நாகமாதேவி, நாகமாதேவி. ஐயா ஐயா, இதை செக் பண்ணுங்க.
என்ன மாயம் என்ன மாயம் காயமெல்லாம் மெல்ல தேயும் வண்ண கோலம் கண்கள் தானே நெஞ்சின் பாலம் ஜீவன் ரெண்டும் பார்த்தது அதில் பாசப்பூக்கள் பூத்தது என்ன மாயம் காயமெல்லாம் மெல்ல தேயும் பாதை வேறு பயணம் வேறு ஒரு நூலில் இங்கே இணைப்பதாறு இறைவன் கையில் மனித பொம்மை என்னாலும் வாழ்வில் அதுவே உண்மை கண்கள் மீண்டும் பார்க்குமா எதிர்காலம் உண்டாய் சேர்க்குமா பாதை வேறு இது பிஎஸ்டி காரங்களோட வேலை தான். ரொம்ப மோசமானவங்க அவங்க கையில எப்பவும் ரத்தக்கரை மட்டும்தான் இருக்கும். அவங்க கையில மட்டும் நம்ம கிடைச்சோம்னா நெருப்பு கிட்ட பொசுங்கின மாதிரி தான். வேண்டாமா வேண்டாம், சொல்றத கேளு.